லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எவ்ரி மந்த் ஜென்சி கிட்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவான ப்ரெடிக்ஷன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு எக்கச்சக்கமா நீங்களும் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, நன்றி. இந்த மந்த் பார்த்தீங்கன்னா அது ஆகஸ்ட் மந்த், குறிப்பா ஜென்சி கிட்ஸுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பாக்குறப்ப 1997 இருந்து 2012 வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ் தான். இவங்களுக்கு முக்கியமான ஃபேஸஸ்ல இருப்பாங்க, அதாவது எஜுகேஷன், ஜாப், கெரியர், பிஸ்னஸ், ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஓவராலா இந்தந்த விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி உங்க ஏஜ் கேட்டகரிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ப்ரெடிக்ஷனா தான் இது அமைய போகுது. மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கு இந்த மந்த் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பாக்குறோம். இது ஜென்சி கிட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, பேரண்ட்ஸ் நீங்களும் அவசியமா பார்க்கணும். ஏன்னா உங்களுடைய சன் ஆர் டாட்டர் வந்து இந்த ஏஜ் கேட்டகரிக்குள்ள இருக்கலாம். அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் என்ன, அவங்களுடைய growth phase எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களுமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கு இந்த மந்த் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா இருக்க போகுது. இந்த சொன்ன உடனே விருச்சிக ராசி நம்ப மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, சார் ஜூன் 2ஆம் தேதி வாழ்க்கையில் நல்லது நடந்துரும்னு சொன்னீங்க, நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தோம். ஆனால் ஜூன் 3ஆம் தேதி எந்திரிச்சு பார்க்குறோம், அதே வீடு, அதே பெட்டு, அதே ரூம்ல தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. யோசிச்சு பாருங்க, மாற்றம் அப்படின்னு நேற்று சொல்லி இன்னைக்கு நடக்கிறது பேர் மாற்றமே இல்லை. ஒரு ப்ராக்ரஸ்க்கான டைம் அப்படிங்கிறதுக்கு அலோவ் பண்ணீங்க. ஏன்னா இந்த யூனிவர்ஸ் இது நாள் வரைக்கும் நீங்க பார்த்துருக்க எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு அதுக்கேற்ற ஒரு விஷயத்தை தான் ரிஃப்ளெக்ட் பண்ண போகுது. நீங்க உழைத்து இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கேற்ற விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா கிடைக்கும். எல்லாருமே சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாள்ல எனக்கு வந்து நான் நட்டதும் ரோஜா செடி வந்துடணும், இதெல்லாம் மூவிக்கு தான் சாத்தியம். வாழ்க்கையில கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ணிக்கிட்டே வரணும். சரி சார், இந்த ஆகஸ்ட் மந்த்து நாங்கள் வெயிட் பண்ணிட்டோம், இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம், ஜான்வரியிலேருந்து இந்த ஆகஸ்ட் வரைக்கும் வந்தாச்சு, இந்த மந்த் எப்படி இருக்க போகுது, ரொம்ப எக்ஸலண்டா இருக்க போது, எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எது பலன் சொல்றோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க பாசிட்டிவை கூட நெகட்டிவா எடுக்கிற ஆட்கள். எங்களுக்குலாம் எங்க சார் பாசிட்டிவ் நடந்துடும், விருச்சிகமா நடக்கவே நடக்காது, நீங்க விருச்சிகத்துக்கு தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிருங்க, இப்படிலாம் சொல்றவங்க எல்லாம் இருக்கீங்க இல்லையா. வாழ்க்கையில ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் அப்படிங்கிறத நீங்க மைண்ட் லெவல்ல உங்களுக்கு கொடுக்குறீங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ராசியில தான் சந்திரன் நீசமாகிறார். அப்ப மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் நீசமாகிற ராசி அப்படிங்கிறதுனால உங்களே அறியாம நிறைய ஓவர் திங்க் பண்றது, நைட் நேரம் உட்காந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, ரொம்ப அதிகமாக தூங்காமல் இருக்கிறது, நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிக்கிறது, இதெல்லாம் உங்களுடைய வாடிக்கையான ஒரு விஷயம். அது உங்களுடைய லைஃப்பை வேடிக்கை ஆக்காமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த மந்த் பார்க்க போகிறோம். ரொம்ப எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு வந்து 4, 6, 8 என்ன சார் எல்லாமே ஈவன் நம்பராக சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ஈவனாக இருக்கக்கூடிய உங்கள் லைஃப்பில் ஒரு மேஜிக்கல் ட்ரையாங்கிள் இந்த பிளேசஸில் தான் ஃபார்ம் ஆகுது. ஃபர்ஸ்ட் எடுத்தனே 4ஆம் இடம், 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ப்ளூட்டோ. இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜியில் ப்ளூட்டோ பற்றி நான் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கிறேன். அந்த வகையில் இந்த ப்ளூட்டோ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய வண்டி வாகன யோகத்தை எல்லாமே கிரியேட் பண்ணும். வண்டியில் போகிறவங்க மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. புது வண்டி கிடச்சிரும், உடனே ஸ்பீடாக போகணும் அப்படிங்கிற விஷயம்லாம் பண்ணாதீங்க. வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போகிறது நல்ல விஷயம். அதுக்கப்புறம் 6ஆம் இடம் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த நோய், கடன், வம்பு, வழக்கு இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இதுதான் 6ஆம் இடம். இங்கே யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெப்டியூன் பிளஸ் கைரான் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 எக்ஸலண்டான பிளானட். நெப்டியூன் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப மிஸ் ஆகக்கூடிய ஒரு எலமெண்ட் என்ன தெரியுமாங்க, வாழ்க்கையில கான்ஃபிடன்ஸ் தான். எனக்கெல்லாம் நல்லது நடக்குமா, எனக்கெல்லாம் இந்த விஷயம் நடந்துருமா அப்படின்னு யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. எனக்கு எல்லாம் நடக்கும், நான் தான் பாசிட்டிவா இருக்கிறேன் அப்படின்னு திங்க் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு எல்லாமே நல்லா அமையறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் வரக்கூடிய கிளைண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் லைஃப்பில் நடந்தது எப்படி நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அது ஒன்றுமே கிடையாது, உங்கள் பிளானட்டரி பொசிஷன்ஸ் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அந்த வகையில் நிறைய பேர் வேலையை விட போகிறேன் சார், வேலையை விடலாமா அப்படின்னு என்கிட்ட பர்சனல் டிஎம்ஸ் நிறைய பேர் பண்ணிட்டீங்க. நான் சொல்லிகிட்டே இருந்த ஒரு விஷயம் தான், ஆகஸ்ட் வரைக்கும் வேலையை விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். நிறைய பேர் கேட்டீங்க. நிறைய பேர் என்ன பண்ணீங்க அப்படின்னா, இல்லை சார் எங்களால் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது, நான் வேலையை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேலை கிடைக்கலையேங்கிற கவலையில் இருக்கீங்க. சரி, என்னவா இருக்கட்டும், ஆகஸ்ட் மந்த் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு புது வேலை கிடைக்க போகுது. இல்லை சார், நான் ஏற்கனவே இருந்த வேலையில் ஒரு மாதிரி டாக்ஸிக்கான விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் ஆக போகுது. உங்களோட ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு செக்டருக்குள்ளே மாற போகிறீங்க.
நிறைய பேருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும். அப்போ வீட்டுக்கு வந்துட்டாலும் என்ன பண்ணுவீங்க, ரிலாக்ஸாக வேலை பார்க்குறதுக்கான விஷயம் இருக்கும். எங்கே சார் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தால் என்னால் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, இங்கிட்ட பார்த்தா மிக்ஸி ஓடிக்கிட்டே இருக்குது, அந்த பக்கம் பார்த்தா டிவி ஓடிட்டே இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான ஒரு லிவிங் ஸ்பேஸ், உங்களுக்கான ஒரு ஆஃபீஸ் செட்டப் அப்படிங்கிறத வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் விருச்சிக ராசிக்கு இன்னுமே நல்லா இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8th பிளேஸ், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதன் ப்ளஸ் யுரேனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பிளானட் இண்டோமான ஆஸ்ட்ராலஜியில். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னோவேட்டிவான மைண்ட் கொடுத்துட்டே இருக்கும். நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் வரப்போது, நிறைய விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற விஷயங்கள் யோசிக்க போகிறீங்க. ஆனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 8th பிளேஸில் இருக்கிறனால கொஞ்சம் எச்சரிக்கையாக பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. ஃப்ரெண்டு பண்ணுறான் சார் அதனால நான் பண்ணுறேன், ஃப்ரெண்டு பண்ணால் சக்ஸஸ் ஆகிடுச்சு அதனால நான் பண்ணுறேன், அவங்ககிட்ட ஐடியா கேட்டிருக்கேன் அவன் எல்லாம் பார்த்துப்பான், இந்த விஷயமே கூடாது. ஏன்னா பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப அடி வாங்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியை இப்படியும் எடுத்துக்கலாம், உங்கள் கூட ஒருத்தவங்க ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான பொறுமை இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா விருச்சிகத்தோட பயணிக்கிறது எப்போ நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்னா யாராலையும் அவ்வளோவா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா சந்திரன் தேஞ்சு வளர்ற மாதிரியான ஒரு ராசி இல்லையா, அதனால உங்கள் கூட ஒருத்தவங்க ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா செட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது நம்மளுடைய லைஃபுக்கு வரப்போ நல்லா இருக்குமா அப்படிங்கிற விஷயத்த மட்டும் ப்ராக்ரஸ் பண்ணி பார்த்துக்கிறது நல்ல விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த ஃபேமிலி லைஃப் எப்படி சார் இருக்கு, அம்மாவுக்கு சின்னதாக ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை மட்டும் ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாமே நல்ல விஷயமா இருக்கும். ஃபேமிலி டைம் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோட இருக்கக்கூடிய கருத்து முரண்பாடுகள் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா, அப்பா கிட்ட நான்லாம் பேசவே மாட்டேன் சார், அவர்கிட்ட யார் போய் பேசிக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடிய விஷயங்களை ஓவர் கம் பண்ணி வாங்க. இந்த சன் அதுக்கப்புறம் டேட் இந்த காம்போல இருக்கக்கூடிய அந்த அன்பு அப்படிங்கிற விஷயத்த நல்லா உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். கண்டிப்பாக அப்பாக்குள்ள இவ்வளோ இனிமையான விஷயங்கள் இருந்ததா அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க. அதே மாதிரி விருச்சிக ராசியில் உங்களுக்கு வந்து பசங்க இருக்கிறாங்க இந்த ஜென்சி கிட்ஸில் அப்படின்னா இந்த பையன் இவ்வளோ நல்லா பேசுவானா அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்போ டாட்டர்ஸ்க்கு சொல்லுங்க அப்படின்னா இந்த டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் எல்லாமே கொஞ்சம் குக்கிங் பக்கம் போயிட்டு கற்றுக்கிறதுக்கான ஆர்வம் அப்படிங்கிறது அதிகமாகும். மற்றவங்களுக்கு சமைக்கிறீங்களோ இல்லையோ குக்கிங் இஸ் அ ஸ்கில், அதை நமக்காக கற்றுப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். உங்களுக்கு பிடிச்ச நியூ டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கான யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் இருக்குது. நிறைய சாப்பிட தோணும், நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கிரேவிங்ஸ் வந்து உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் டயட் அப்படிங்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத கான்சியஸாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா சுகர் கிரேவிங்ஸும் அதிகமாகக்கூடிய ஒரு மந்த்தாக இந்த மந்த் இருக்குது. அதனால் இதெல்லாம் பார்த்துக்கோங்க, எல்லாமே நல்லா இருக்கு. ரிலேஷன்ஷிப் வரப்போ நீங்கள் அனுப்பக்கூடிய சேட் அதுக்கப்புறம் நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜ் கரெக்டாக கன்வே ஆகுதா? ஏன்னா வாட்ஸ்அப்பில் வந்து உணர்வுகள் இல்லை, எல்லாமே இப்போ எமோஜிஸ்குள்ளே வந்துட்டோம். அந்த எமோஜிஸை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அடுத்தவங்களுக்கு திறமை இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். எமோஜி அனுப்ப தெரிஞ்ச உங்களுக்கு அதை யாருக்கு அனுப்பணும்னு தெரியாமல் சிக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரியான விஷயத்தை அதிகமாக சிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க தான். என்ன விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வேர்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் கால்ஸில் பேசுங்க. இந்த டெக்ஸ்ட்லலாம் வந்து நிறைய புரிதலின்மை அப்படிங்கிற விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதில் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க. எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த பாசிட்டிவ் மைண்டோட நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கு, முறையாக பயன்படுத்திக்கோங்க. இப்போ வரைக்கும் பார்த்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான ப்ரெடிக்ஷன் தான், உங்களுடைய ராசி லக்னத்துக்கான ஒரு ப்ரெடிக்ஷனாக இருக்கும். ஆனால் ரியல் டைமில் எனக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது சார், என்னுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை சார் நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன், ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அந்த வேலையை விட்டுறலாமா அப்படின்னு யோசிக்கிறேன், வேலையை விட்டால் மந்த்லி இன்கம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயமும் எனக்குள்ளே இருக்குது. ஏன்னா இஎம்ஐஸ் இருக்குது, நான் வேற வேலைக்கு ட்ரை பண்ணலாமா, இல்லை வந்து ஓவர்சீஸ் போகலாமா, இல்லை வந்து நான் வந்து வேலையை குவிட் பண்ணிட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லைஃப்பில் இந்த லவ் பண்ணிட்டு இருக்கேன் சார், அது சக்ஸஸ் ஆகுமா, வீட்டில் எப்படி சொல்லலாம், இந்த டைம் சொல்றதுக்கு சரியாக இருக்குமா, வீட்டில் அக்செப்ட் பண்ணுவாங்களா, பேரண்ட்ஸோடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கு, என்னுடைய மேரேஜ் பற்றி எங்கள் அப்பா அம்மா பேசவே மாட்டாங்க, எனக்கும் நாள் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களெல்லாம் நீங்கள் இருக்கலாம். இப்படிலாம் உங்களுக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க உடனே என்ன பண்ணணும் தெரியுமா, www.lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பேஜை விசிட் பண்ணி பாருங்க. இது எல்லாத்துக்குமான கன்சல்டேஷன்ஸ் நமக்கு அவைலபிளா இருக்கு. நீங்க வந்தா மட்டும் போதும், உங்களுக்கான தெளிவான பாதை அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு எங்க சைட்ல இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராலஜிஸ்ட் தயாரா இருக்கிறோம். இந்த முறையா வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? அப்கமிங் மந்த்ஸும் இதே மாதிரி ஜென்சி கிட்ஸ்க்கான ப்ரெடிக்ஷன்ல உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்களுக்கு இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜர் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.